ஆண்டுக்கு எல்லாமே தெரியும். ஆனா உன் நினைவுகளை கர்த்தர் அறிவார். நீ என்ன யோசிக்கிற ஆண்டு அறிவார் வந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு நீ மறைக்கலாம், மனுஷனை வேணா ஏமாத்தலாம், ஆனா கர்த்தருடைய கையிலிருந்து ஒருவனும் தப்பிச்சு போக முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கைகளில் விடுவது ஐயோ பரிதாபம். சொல்லுவாங்களே, ஆடு வரைக்கும் ஆடு ஆடிட்டே இரு, ஒரு நாள் வரும் அடங்குறதுக்கு. ஆண்டவரை அடக்கி வச்சிருவாரு. அந்த அப்புறம் ஏமாற்று கூட அன்னானியா சாப்பிடாது. இவங்க ஏமாத்துறாங்க பாருங்க, பாஸ்டரையே ஏமாத்துறாங்க. பாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். இன்னைக்கு சபையில வந்து விசுவாசி கேட்பாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், நல்லா வீடு வேணும், எங்களுக்கு வந்து எல்லாமே ஜெபிக்கணும் பாஸ்டர், எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் வரும்போது தேவ சமூகத்திலே வந்து ஊழியக்காரனை கிட்ட என்ன செய்யறாங்கன்னா பொய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு தெரியாத பேதுருக்கு. எத்தனை வருஷமா பாக்குற பேதுரு வந்து அண்ணானே சாப்பிடால் 2 பேர் வந்த சபையில. உங்களுடைய மனசு என்ன, உன் பேச்சு என்ன, நீ யாருன்னு தெரியாதா? தெரியாத பேதுருக்கு. சொல்லுங்க. இப்போ ஒன்னு சொல்றாங்க, சொல்லும் போதே வந்து சபையில வந்து விசுவாசிகளை பத்தி பாஸ்டருக்கு தெரியாதா என்ன? அவங்க என்ன பேசுவாங்க, என்ன யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியாத இந்த பாஸ்டருக்கு வந்து. இந்த பேதுரு இப்ப என்ன செய்யறாருன்னா உட்கார்ந்து இருக்காரு, நல்லா புல்பிட்ல வராரு. அண்ணானியா வராரு. இப்ப வந்து அவன் சொன்னா அன்னைக்கு வந்து நான் இடம் வித்தா அதுல ஒரு பங்கு கொண்டு வந்து ஆண்டவர் தருவேன்னு சொல்லி சொன்னா வந்து ஓகே கொடுப்பான், அவன் இஷ்டம் போல கொடுப்பான். காசு வந்த உடனே மனசு மாறி போச்சு. இப்போ வந்து சில பேர் வாழ்க்கையிலே வந்து வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது, புதிய புதிய உறவுகள் வரும்போது ஆண்டவர் தெரியாது, சபை தெரியாது, பாஸ்டர் தெரியாது. எதுவுமே இல்லாத போது பாஸ்டர், ஆண்டவர், சபை, இந்த சபை தான் தாங்கிச்சு, இந்த பாஸ்டர் தான் தாங்கினாரு. ஆனா எல்லா வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது, மனுஷங்க கூடும் போது அப்ப ஆண்டவரை தெரியாது, சபையும் தெரியாது அவங்களுக்கு. இப்போ அண்ணானியாக்கு மனசு மாறி போச்சு. பணம் வந்த உடனே அவ்வளவு தரணுமா பாஸ்டருக்கு பணம் கொண்டு போய் பொய் சொல்லலாம் பாஸ்டர் கிட்ட, ஏமாத்தலாம் பாஸ்டர் போய். நீ என்ன ஏமாத்துறது பாஸ்டர் போய்? பைபிள போட்டிருக்கு, காக்கவன் சொல்லுமா பாஸ்டர் கிட்ட, நீ சொல்லலாம் கூட வந்து. ஹல்லேலூயா. காக்கவன் சொல்லுமா. வரா உள்ள என்ன நான் கேட்கிறேன் பேதுரு. இப்போ வந்து நான் இடம் வித்தேன். எவ்வளவு வித்தப்பா? 50,000 வித்தேன். ஆனா வித்து 1 லட்சம் வித்தான் வந்து 50,000 வந்து. மறுபடி பேதுரு கேட்கிறார், எலக்க போய்த்த? 50,000 வித்தேன் பாஸ்டர். ஆனா பேதுருக்கு தெரியும் 1 லட்சம் சொல்லிட்டு வந்து. சில நேரங்கள் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டி 4 வாட்டிக்கு வந்து கேட்கும் போது புரிஞ்சுக்கணும் ஏன் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து. என்ன வராச்சு கேட்டா இல்லையா? புரிஞ்சுக்கணும். பேதுரு கேட்கிற மறுபடி, ஏப்பா எவ்வளவு வித்த? 50,000 வித்தேன். எவ்வளப்பா வித்த? உண்மை சொல்லு. அவ்வளவுதான் பாஸ் வித்தேன். அவன் சொல்லிட்டாங்க மனைவி, பார் 10 வாட்டி பாஸ்டர் கேட்டாலும் போய் சொல்லக்கூடாது, இதேதான் சொல்லணும், நீ மாத்தி மாட்டி பேசாத போயிட்டு. அவர்தான் கேட்பார பாஸ்டர் வந்தவங்க கிட்ட. மறுபடியும் கேட்கிறான் பேதுரு, இல்ல இல்ல அதான். அது மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கப்பா. பொய் மேல பொய், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலமன் பெருமாள். பாருங்க, இப்போ கணவன் மனைவி ஃபேமிலி 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 இப்போ பொய். 2 பேர் முடிவு பண்ணிட்டாங்க, கணவன் மனைவியும் பார் ஒரே வார்த்தை தான் பேசணும். அவர் எத்தனை வாட்டி கேட்டாலும் என்ன கேட்டாலும் மாத்தி மாத்தி கேட்டாலும் இதான் சொல்லணும், மாத்தி மாத்தி நம்ம சொல்லக்கூடாது. சொல்றாங்க அவர் வந்து அவள்தான் வித்தேன் பாஸ்டர் வந்து. அப்போ கோவம் வருது பேதுருக்கு உடனே வந்து. பேதுரு சரியா கோவக்காராச்சே. அவன் பையன் நம்ம பாக்குறோமே வந்து, எங்க ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ற ஆண்டவர் போயிட்டு அவங்க வெளியே பண்றாங்க அவங்கள வந்து. உடனே பேதுரு கோவம் வருது. ஆண்டவர் நீங்க சொல்லுங்கப்பா, நான் எலியா மாதிரி ஜெபம் பண்ணிட்டோமா, அப்படி அக்னி வந்து இந்த ஊரையே என்ன பண்ண அழிச்சுட்டு சொல்றான் வந்து. அவ்வளவு கோவக்காராமா. ஏசவ பிடிக்க வராங்க, என்ன பண்றான், அவர் கத்தியத்தை காது வெட்டுறான் போயிட்டு. அவ்வளவு கோவக்காராமா. அவன் கிட்ட போய் சொன்ன சொல்லு எப்படி உடனே சொல்றான் வந்து, நீ பொய் சொன்னியா அண்ணானியாவே? அவன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னே வந்து
அனானியா டப்புன்னு ஓடி இறந்து போயிட்டான் வந்து. இங்கே சபையில போய் சொன்னா, ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? அனானியாக்கு என்ன ஆகுது? இப்ப அனானியாக்கு டப்புன்னு போயிட்டான் வந்து. அந்த காசு என்னாச்சு? இப்போ எல்லாம் வேஸ்ட் ஆச்சு. அனுபவிச்சானா? பின்னாடியே வராங்க மனைவி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வர. பின்னாடி அவங்க வராங்க வந்து. என்னம்மா அவர் வந்தாரு? என்ன முன்னாடி? வந்தாரு சொல்லு, என்னாச்சு? அதெல்லாம் வித்தீங்க? அவங்க தாங்க வித்தோம். ஆஹா, மறுபடியுமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு, அதேதாங்க வித்தோம். அவர் சொல்லி அவங்க கிட்ட சொன்னாரு. அதோ பாரு வந்துருக்காங்க பாரு 2 பேர். யார் வந்திருக்காங்க? அதான் அவரை அடக்கம் பண்ணாங்களா, வந்திருக்காங்க பாரு. பார்த்தோம் டப்பு இந்த அம்மா கீழே வந்துட்டாங்களா வந்து. பொய் சொன்னா உயிரே போச்சா? அந்த காசு என்னாச்சு? இப்போ யாருக்கு அந்த காசு போச்சு? இப்போ வந்து பொய் சொல்லாதங்க, ஏமாத்தாதங்க. அது சபையிலே வந்து துணிகரமாக ஊழியக்காரனையே ஏமாத்துறாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரனையே ஏமாத்துறாங்க. ஊழியக்காரன் சரியா கோவக்காய்ச்சவர் வேற. அவர் சொல்றாரு, என்கிட்ட நீ போய் சொல்ல. எங்க போய் சொன்ன? ஏசப்பா கிட்ட போய் சொல்ல. சபையிலே நீ ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லும் போது அவர்கிட்ட போய் சொல்ல, நீ ஆண்டுகிட்டே போய் சொல்லிட்ட. சொன்ன உடனே டப்பு டப்பு 2 பேர் வந்துட்டாங்க வந்து. எதுக்கு சொன்னா? உண்மையை சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. நீ நல்லா இருக்கலாம்ல, சந்தோஷமா இருந்துக்கலாம் இல்ல? 2 பேரும் ஏமாத்தி, ஊழியக்காரன் ஏமாத்தி என்ன லாஸ்வா? ஊழியக்காரன் ஏமாத்தி லாஸ்ட் என்ன சாதிச்சீங்க? என்ன நீங்க வாங்கிட்டீங்க? என்ன வாழ்ந்தீங்க? 2 பேரும் தான் போயிட்டாங்க. இப்ப வந்து வாழ்க்கையிலே கூட ஏமாத்தணும் சந்தோஷமா இருக்கலாம் வந்து ஒரு நாள் வரும்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். உண்மையே பேசுங்க, உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை